பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். ஒரு நாள் தியான செய்தியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பு ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. ஊழியம் செய்பவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். ஏசாயா 65:23. ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:29. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு நாள் தியான செய்தியில் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த தலைப்பு ஊழியம். கர்த்தருக்கென்று நம்ம எந்த காரியம் செய்கிறோமோ அது ஒரு ஊழியம்தான். தேவ சமூகத்துக்கு போய் நம்மளால் முடிஞ்ச உதவி, ஆண்டவர் நம்மளை எந்த காரியத்தில் உயர்த்திருக்காரோ, எந்த காரியத்தில் நம்மளை திறமைசாலியாக வச்சுருக்காரோ அந்த காரியம் தேவனுக்கென்று நம்ம செய்தோம் அப்படின்னா அது ஒரு ஊழியம்தான். கண்டிப்பாக அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே போல் தப்பனை ஆண்டவரை நமக்காக ஆண்டவர் தன் ஜீவனை தந்து இரத்தம் சிந்தி நம்மளுக்காக செய்த பாவத்தை அவர் சிலுவையில் பழி தீர்த்தார். அந்த காரியத்தை மற்ற ஆத்துமாக்கள் தெரியாதவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லி அவங்களையும் ஆண்டவருக்குள்ளே அழைத்து வந்து அவங்கள ரட்சிப்படைய செய்தீங்க அப்படின்னா அது ஒரு ஊழியம்தான். இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா பிதாவானவர் உங்களை குறித்து உங்களை கனம் பண்ணுவார். பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார். அதுதான் ஊழியம். ஆண்டவருக்கென்று நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் அப்படிங்கிற காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. இந்த அதிகாலை வேளையிலே இந்த யூடியூப் வீடியோ போடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணதுக்காக நன்றி. எனக்கு இந்த ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. நண்பர்களே, ஆண்டவரை பின்பற்றுவோம். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். நன்றி நண்பர்களே.